கையெல்லாம் தூக்கலாம் எதுன்னு சொல்ல வேணாம். எத்தனை முறை நம்ம படித்திருப்போம். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய வேதம், அந்த இரவை கண்ணியப்படுத்தினால் அந்த குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிற இந்த குர்ஆனை எப்படியும் 20 வயசுக்கு மேல உள்ளவங்க நம்ம இருப்போம். 10 வயசுக்கு மேல நமக்கு படிக்க தெரியும் அல்லவா? அந்த 10 வயசு என்ன சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். 10 முறை படிச்சிருப்போமா? 10 முறை படிச்சிருப்போமா? அடையப்பா படம் எத்தனை முறை பார்த்திருப்போம்? வேற ஏதாச்சும் படம் வச்சுக்கிறீங்க, ஏதோ வாயில வந்ததை நான் சொல்றேன். அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் 2 முறை படித்திருப்போமா நம்முடைய வாழ்க்கையில? படித்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் படித்திருப்பீர்களே என்று சொன்னால் இன்னைக்கு பார்க்கலாம் இளைஞர்களுடைய மத்தியில் என்ன நடக்குன்னு சொன்னா, அவங்களுடைய அதாவது தொழில் நேரம் போக இன்டர்நெட்ல உட்கார்ந்து பயான் கேட்பாங்க. நல்ல சுவாரஸ்யமாக இவருடைய பயான் நல்லா இருக்குங்க, அவருடைய பயான் நல்லா இருக்குங்க சொல்லிட்டு கேட்பாங்க. இப்படி பயான் கேட்கக்கூடியவர்கள் ஒரு நேரத்திலும் கூட எனக்கு தெரிந்த வரையிலும் அந்த இன்டர்நெட்ல ஆன்லைன்ல எல்லாம் குர்ஆன் இருக்குன்னு ஹதீஸ் இருக்குன்னு அதை எடுத்து படிப்பதே கிடையாது. ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த பயான் என்ன பண்ணாங்க, எடுத்து நெட்டில போட்டு அது நீ கேளுன்னு சொல்லப்படும். அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை எடுத்து படிப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கு, அதை பார்க்கவும் மாட்டாங்க. ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒரு மனிதனுக்கு சர்ச்சை இருக்கின்றது, கருத்து முரண்பாடு இருக்கின்றது, புரியவில்லை. தொழுகை என்னைக்கு என்ன லொஹர் தொழுகை எத்தனை மணிக்கு, தொழுகை எத்தனை மணிக்கு லொஹரு எப்படி பார்க்கணும், யாராச்சும் விளக்கம் சொல்லியிருப்பாங்களா? நெட்ல போட்டுனா பண்ணுவோம். லொஹர் எத்தனை மணிக்கு, பெருநாள் என்னைக்கு, நோன்பு எப்படி நோக்க வேண்டும், எப்படி தொழுகை தொழ வேண்டும் என்று போட்டு இது சம்பந்தமாக யாரு பேசியிருக்கிறாரா என்று பார்த்து நாம பார்க்கிறோம். இது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சொல்லி சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? அந்த குர்ஆனை பிரட்டி பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏன் வரமாட்டேங்குது? இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி என்ன சொல்லியிருக்கார் என்று ஹதீஸ்களை புரட்டி பார்க்கக்கூடிய அந்த ஆர்வம் ஏன் வரமாட்டேங்கிறது? ஒண்ணுமே வரமாட்டேங்கிறத சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ குர்ஆனில் இருந்து சற்று ஒதுங்கியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கும். அதனால் கண்ணியம் நம்மை விட்டு போயிருக்கின்றது. கண்ணியம் போன காரணத்தினால நம்மிடத்துல எதிரிகள் நம்மை தாக்குகிறார்கள், நம்முடைய கண்ணியத்தை குலைக்கின்றார்கள். அமல்களுடைய விஷயத்துல நாம் பொடுபோக்காக இருக்கிறோம். ஆனால் அமல்களுடைய விஷயத்துல நாம் போட்டி போட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 23வது அத்தியாயம் 22வது வசனத்துல சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது நயீம் என்ற சொர்க்கம் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த சொர்க்கத்திலே அவர்கள் சாய்ந்தவர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் எல்லாம் சுற்றி வருவார்கள். எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா இது கொடுக்கப்படும்? இந்த உலகத்திலே மார்க்க விஷயங்களை செய்வதற்கு போட்டி போட்டார்களே, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்வதற்கு போட்டி போட்டார்களே, அப்படி போட்டி போட்டவர்களுக்கு அது கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தை தந்திருக்கிறார். யூதர்கள் முதுகுக்கு பின்னால் போட்டதை போன்று ஆக்கிவிடாமல் அதை படித்து அதை உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.